நான் பிரதர் ரூபன், ஒரு ப்ரொஃபஷனல் டென்னிஸ் பிளேயர், டென்னிஸ் கோச். லாஸ்ட் 15 இயர்ஸாக கர்த்தருடைய அழைப்பை பெற்று இந்திய தேசம் முழுவதும், ஒன்று கூடுதலாக சொன்னால் 14 தேசங்கள், இஸ்ரேல், அமெரிக்கா, ஏஷியன் கண்ட்ரீஸ், ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ் என்று ஒரு ப்ரேயர் மிஷனரியாக கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து போயிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் எனக்கு கர்த்தர் என்ன அனுபவமான வார்த்தைகளை என்னுடைய ப்ரேயர் மிஷனில் கொடுத்தாரோ அதை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வெல்கம். நான் மீண்டும் சீக்கிரமாய் வருவேன் என்று உரைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். தயவின் நேரம் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்ம வாழ்க்கையில் யுத்தம் என்ற ஒரு வார்த்தையை கேட்டால் கொஞ்சம் கலக்கமாக இருக்கும். ஆனால் ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் யுத்தம் என்பது 2 விதமாக வேறுபடும். ஒன்று, அவனுக்கு உள்ளாக ஏற்படுகிற ஒரு எண்ண போராட்டங்கள், இல்லைனா வெளியே ஏற்படுகிற ஒரு போராட்டம், ஒரு யுத்த சூழ்நிலை. இந்த 2 வார் ஃபீல்டு இருக்குது பாருங்கள், அது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு வார் ஃபீல்டில் உள்ளே நடக்குது பாருங்கள். இந்த உள்ளான ஒரு யுத்தம் அதுதான் ரொம்ப வெரி கிரிட்டிக்கல். உங்களுக்கு ஒன்று தெரியுமா மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர், இது உலகத்திலேயே த பிக்கெஸ்ட் பேண்டமிக். அது எப்பொழுதுமே இருக்கும், இப்பொழுது ரொம்ப அதிகமாக காணப்படுது. ஏன்னா அது ஒரு கடைசி காலம் என்பதனால ஒரு பெரிய ஒரு கொள்ளை நோயாக இருப்பது எமோஷ்னல் இன்பேலன்ஸ். மனதில் ஏற்படுகிற ஏற்றத்தாழ்வுகள், போராட்டங்கள், எண்ண சிதறல்கள், அது எண்ணங்களினால் ஏற்படுகிற ஒரு போராட்டங்கள். நமக்குள்ள நன்மைக்கும் தீமைக்குமான ஒரு பெரிய ஒரு யுத்தம் எப்பொழுதுமே நடந்து கொண்டு தான் இருக்குது. ஒவ்வொரு பொழுதுமாக அது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு முன்பதாக நன்மையும் வைத்திருக்கிறேன், தீமையும் வைத்திருக்கிறேன் என்று வேதம் நமக்கு சொல்லுது. அப்போ நல்லது கெட்டது இதற்கு ஒரு பெரிய ஒரு சாய்ஸ், அதுக்கு ஒரு பெரிய ஒரு போராட்டம். எதை சூஸ் பண்ணுறது? நல்லதை சூஸ் பண்ணணுமா இல்லை கெட்டதை சூஸ் பண்ணணுமா? எது நமக்கு உகந்ததாக இருக்கும், நம்ம வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்கும்? நமக்கு எல்லாருக்குமே ஒன்று தெரியும், நன்மைனா நமக்கு யாரும் சொல்லித்தர வேண்டியதில்லை. எல்லாருக்குமே தெரியும் நல்லதுன்னா என்னென்னு. அதனால தான் ஒரு பெரிய ஒரு க்ரைம் பண்ண ஒரு மனிதனை கேட்டு பாருங்கள், அந்த க்ரைமை ஒத்துக்க மாட்டாங்க. ஒரு கொலையே செய்திருந்தாலும் கொலையை ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? அதுக்கு ஒரு நியாயப்படுத்துவாங்க, நல்ல காரணங்களை சொல்ல ஆசைப்படுவாங்க. எல்லா விதமான தீமையான காரியங்களை செய்த ஒரு மனிதனாக இருந்தாலும், அதில் ஒரு பெரிய ஒரு லாபத்தை அவன் அடைந்திருந்தாலும், ஆனால் அதனால் வந்த லாபம் எனக்கு நன்மையினால் தான் வந்தது, நான் இது நினச்சி நான் செய்யலை, இல்லை இதை நான் செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணுறதை நம்ம பார்ப்போம். இந்த உள்ளான போராட்டம் மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு சோர்வை உண்டு பண்ணும். நிறைய பேர் எதை சூஸ் பண்ணுறேன்னு தெரியாமையே they end up with a lot of problems. Many times we choose the bad, evil. தீமையை தான் நம்ம தெரிந்து கொள்கிறோம். தீமையை தெரிந்து கொண்டால் என்ன ஆகும்? முடிவு நல்லா இருக்குமா? முடிவு சமாதானமாக இருக்குமா? சந்தோஷமாக இருக்குமா? உயர்வாக இருக்குமா? நிச்சயமாக இருக்காது. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி ஒரு தடவை நல்லதாக இருக்கலாம், 2 தடவை நல்லதாக இருக்கலாம், இல்லை அது நமக்கு ஒரு பெனிஃபிட்டாக நம்ம பார்க்கலாம். பட் இட் நவ் கோயிங் டு ஹேப்பன் எவ்ரி டைம். அதற்குன்னு ஒரு முடிவு இருக்கும். அப்பொழுது சோகமாக நம்ம மாறி போவோம், பிசாசு அப்போ கை விட்டுட்டு போயிடுமா. ஆக உள்ளான ஒரு போராட்டம். அடுத்து 2வது கேட்டகரி இருக்குது இல்லையா, வெளியே. வாவ், இது நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இந்த அன்பு தணிந்து போன நேரத்தில் தேவ சமூகத்தில் நம்ம இல்லைன்னா நமக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா இந்த கடைசி காலத்தில் அன்பு தணிந்து போயிருக்கிறது. ஒரு ரோட்டில் டிராஃபிக்கில் கூட நீங்களால் வண்டி ஓட்ட முடியாது. மக்கள் எல்லாம் தே ஆர் வெரி ஹரி அண்ட் வெரி டென்ஸ்ட். அவங்களுடைய வழியில் எப்படியாவது முந்தி போகணும்னு பார்க்கக்கூடிய ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குங்க, அன்எக்ஸ்பெக்டட் பீப்புள். என்னுடைய ஊழியத்திலலாம் நான் எதிர்பாராத எதிர்ப்புகளை பார்ப்பேன். ஒரு ப்ரேயர் மிஷனரியாக நான் இருக்கிறதுனால எதிர்பாராத எதிர்ப்புகள் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. ரோட்டில் போயிட்டுருக்கிற திடீர்னு என் தோலை தட்டி பயப்படாத அப்படின்ட்டு போவார். அவர் எதற்கு சொல்கிறாருன்னு அவருக்கு தெரியாமல் இருக்கலாம். நான் அடுத்த நாள் தான் நான் ஒரு முக்கியமான ஒரு மிஷனுக்காக நான் கிளம்பி போக வேண்டிய சூழ்நிலையாக இருக்கும். மிரட்டல்கள். தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்கும் பொழுது இதற்கான பதில் நமக்கு தெரிந்தால் நம்ம சமாதானமாக இருக்கலாம். இல்லைன்னா என்ன ஆகும்? பயம்தான் நம்மளை ஆக்குபை பண்ணும். The fear will occupy our life. பெரிய ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலைகள் வெளியே இருக்குது. அதற்கு நாமும் ஆயத்தமாகணும், நம் பிள்ளைகளையும் ஆயத்தப்படுத்தணும். இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டுன்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் அப்படி இல்லை. இது வார் ஃபீல்டு தான். இது வார் ஃபீல்டு. இதில் ஒரு சட்டமில்லாத ஒரு சண்டையாக தான் இது இருக்குது. இதற்கு நாம் ஆயத்தமாகி, நம் குடும்பத்தை ஆயத்தமாகி, நம் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தணும். இல்லை நீங்கள் செய்கிற ஊழியத்தின் மூலமாக உங்களை நாடி வருகிற தேவ பிள்ளைகளுக்கு நீங்கள் இந்த ஆலோசனை கொடுக்கணும்.
அப்படியான யுத்தம் தான். ஆனால் அந்த யுத்தத்தின் மத்தியில் தேவனுடைய வார்த்தை எப்படி வெளிப்படுத்துன்னு பார்க்கலாமா? யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். யூ ஷல் ஹோல்ட் யுவர் பீஸ். சும்மா இருப்பீர்கள் தமிழில் போட்டாலும் நீங்கள் சமாதானமாக இருப்பீங்க. த காட் வில் ஃபைட் ஃபார் யூ. இது எங்கே சொல்லப்படுது? சொல்லப்படுகிற இடம்தான் ஒரு ஆச்சரியமான இடம். ஏன் சொல்லுங்கள்? செங்கடல் முன்பதாக இருக்குது, பின்பதாக இந்த ஆர்மி ஆஃப் ஃபேரோ, பார்வோனுடைய சேனை பின்பதாக தொடர்ந்து வருது. ஒரு பெரிய 2 பக்கமும் மிகப்பெரிய ஆபத்து நிறைந்த ஒரு இடத்தில் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், யூ ஷல் ஹோல்ட் யுவர் பீஸ். நீங்கள் சும்மா இருப்பீங்க, சமாதானமாக இருப்பீங்க, பயப்படாதீங்க அப்படின்னு தேவ வார்த்தை வெளிப்படுது. உங்கள் வாழ்க்கையிலும் இதற்கான வழி இல்லை, பின்பதாக நெருக்கிட்டே வருது சூழ்நிலை, என்ன செய்வதுன்னு தெரியல. யுத்தம் உங்களுக்கு உள்ளாக எந்த நன்மையை தெரிந்து கொள்ளணும், தீமையானதை தெரிந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு ஒரு இன்னர் ஃபைட்டு நடந்துகிட்டே இருக்கிற நேரத்தில் வெளியவும் ஒரு பெரிய ஒரு வார்ஃபீல்டு, அநியாயமான, தேவையற்ற, நியாயமல்லாத ஒரு முறையில் உங்களுக்கு எதிராக வைக்கப்படுகிற யுத்தம், ஆயுதம். அப்படியான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நியாயத்தில் எழும்பும் நாவுகளை நீ குற்றப்படுத்துவாயின்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் தெரியுமா? இது என்னுடைய ஊழியக்காரர்களுக்கான சுதந்திரம். அதாவது ஊழியக்காரர்கள்னால் வெள்ளை சட்டை போட்டுட்டு பேசுகிறவங்க தான் ஊழியக்காரர்கள் நீங்கள் நினச்சிடாதீங்க, அது தவறு. இயேசு கிறிஸ்துவை அன்பான இறைவன் என்று உங்களுடைய புன்னகையினால் உங்களால் காண்பிக்க முடிந்தால் நீங்களும் ஒரு பெரிய ஊழியக்காரர் தான். அதான் வேதம் காண்பிக்கிற ஒரு குவாலிஃபிகேஷன். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் தான் அவனை ஜெயிக்க முடியும். வெள்ளை சட்டை போட்டதுனால பிசாசு ஜெயிக்க முடியாது. சாட்சியின் வசனத்தினால்தான் பிசாசை ஜெயிக்க முடியும். இந்த சாட்சியின் வசனம் வந்து எனக்கு மட்டும் கொடுக்கல, உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் கொடுக்கப்பட்ட வேத வார்த்தை. கர்த்தர் யுத்தம் செய்ய போகிறார். மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர், உங்களுக்காக ஒரு ப்ரொஃபட்டிக்கலாக சொல்கிறேன். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்ய போகிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய யுத்தத்தை கர்த்தர் நடத்தி முடிப்பார். நீங்கள் சும்மா தான் இருக்க போகிறீங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் எகிப்திலிருந்து கொள்ளையிட்ட பொருட்கள் உங்கள்கிட்ட இருக்குது, புள்ளக்குட்டியோடு இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் செங்கடலை கடந்து போகணுமே தவிர பின்னாடி வர சேனையிட்டு சண்டை போடுறதுக்கான சூழ்நிலை அங்கே இல்லை, அதற்கான தேவையும் இல்லை. உங்கள்கிட்ட பட்டயமும் இல்லை, கேடகமும் இல்லை. யூஆர் நாட் எக்யூப்டு வித் ஆர்மர். ஒரு 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 படைத்த வீரருக்கு தேவையான எந்த விதமான கருவியும் உங்கள்கிட்ட இல்லை. யூஆர் அ நார்மல் சிவிலியன். அங்கே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க. தேவன் சொல்கிறார், நீ பிள்ளையாக இருப்பான், நீ அமைதியாக இரு, நீ சமாதானமாக இரு, நீ போக வேண்டிய வழியில் போ, உனக்கான வழியை நான் உண்டு பண்ணுவேன். ஐ வில் மேக் அ வே அண்ட் ஐ வில் எண்ட் டு த வார். நான் உனக்கு யுத்தம் செய்வேன். யுத்தம் நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. யுத்தம்னா நம்ம நினச்சிக்கிறோம் பயங்கரமாக நம்ம பிளான் பண்ணணும். நமக்கு எதிராக அப்படி யோசிக்கிறாங்க, நம்மளே அப்படி செஞ்சிட்டாங்க, நம்ம குடும்பத்திற்கு இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிட்டாங்களே, இதை சும்மாவே விடக்கூடாது. இதை இப்படி லீகல் டேர்ம்ஸில் அந்த மாதிரியான இந்த ஒரு பெரிய மனிதரை வச்சு இப்படியாவது மீடியேட் பண்ணி பேசி அவங்கள மிரட்டி இல்லை ஏதாவது செய்து நம்ம யுத்தத்தில் ஜெயிச்சு, அதற்காக ஜெபம் வேறு. அதற்கு தேவ மனிதர்களிடம் போய் ஜெபிக்கிற மக்கள் இருக்கிறாங்க. இல்லை மணிக்கணக்காக உபவாசம் இருந்து ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே, நாங்கள் இப்படியான முயற்சிகள் செய்கிறோம், எங்கள் செயல்களை நீங்கள் வாய்க்க பண்ணணும். நோ, நெவர் மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர். அப்படியான முயற்சிகள் நீங்கள் செய்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் தோல்வியை தான் பார்ப்பீங்க. இல்லைன்னா அது இன்னொரு பிரச்சனைக்கான துவக்கமாக இருக்கும். உங்களுக்கு அந்த பிரச்சனை முடியணும்னா நீங்கள் ஹோல்ட் யுவர் பீஸ். கர்த்தருக்குள்ளார சமாதானமாக இருங்க. அவர் நிச்சயமாக இதுக்கு ஒரு முடிவு தருவார் என்று நீதியான காரியங்களை செய்யுங்க. நீங்கள் கடந்து போகும்பொழுது பின்பதாய் வருகிற சேனையை அவர் அதே செங்கடலிலே அழித்து போடுவார். த காட் வில் ஃபைட் ஃபார் யூ. இதுதான் கர்த்தர் உங்களுக்கு இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சி மூலமாய் பேசுகிற காரியம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்ய போகிறார். இன்னொரு வசனம் வாசிக்கிறேன் பாருங்கள். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 30வது வசனம். உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்த எல்லாவற்றையும் போலவும் வனாந்தரத்தில் செய்து வந்ததைப் போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். 3 ஸ்டேஜஸில் த காட் வில் ஃபைட் ஃபார் யூ. நம்ம எல்லாம் பார்க்குறோம்ல, நம்ம சின்ன வயசுல சொல்லி கொடுத்துருப்பாங்க, பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படின்னு. கடந்த காலங்கள், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படின்னு கிராமர்லாம் படிச்சிருப்போம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். கடந்த காலத்தில் என்ன செய்தார் தேவன் பாருங்கள். கர்த்தர் எகிப்தில் உங்களோடு இருந்ததை போல்
உங்களுடைய அடிமைத்தனத்தில் உங்களோட கர்த்தர் இருந்திருக்கிறார். இப்போ இந்த வனாந்தரத்தில் இருக்கிறீங்களே, எங்கும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், இனிமேலும் இருப்பார். Our Lord, the Hebrews 13:8 says, is same yesterday, today and forever. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். He never change, my dear brother, my dear sister. பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் ஒரு அடிமைத்தனத்தினுடைய வாழ்க்கையில் நம்ம இருந்தோம். நல்லா யோசித்து பாருங்கள். ரீகால் யுவர் லைஃப். ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும். என் வாழ்க்கை வேறுபடும், உங்கள் வாழ்க்கை வேறுபடும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடிமைத்தனமான ஒரு வாழ்க்கையில் அவர் உங்களோடு இருந்திருக்கிறார். இப்பொழுது நீங்கள் இருக்கிறீங்களே, இட்ஸ் அ லைஃப் ஆஃப் வில்டர்னஸ். ஐயோ, வனாந்தர வாழ்க்கையாக இருக்குது, இதில் ஒன்றுமே இல்லையா? இல்லை, வனாந்தர வாழ்க்கையில் ஜீவநதியாய் அவர் தோன்றுவார். அவர் நிச்சயமாக அந்த வழியை உண்டு பண்ணுவார். வனாந்தரத்தில் இந்த வனாந்தர வெளிகளிலே ஆறுகளை உண்டு பண்ணுகிற தேவன் நிச்சயமாக அதை செய்வார். ஸோ த காட் வில் காட் யூ, வில் ப்ரொவைட் யூ. இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறாரோ அங்கும் அவர் இருக்கிறார். இனி வர காலங்களில் கர்த்தர் உங்களுக்காய் உதவி செய்வார்னு அந்த வசனம் சொல்லு. நீங்கள் நேற்று பார்த்தியப்பா, இன்றைக்கி பார்க்குறீங்களே, நாளைக்கும் பார்ப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீங்க. இந்த விசுவாசம் தான் இங்கே கிரியேட் செய்யும். மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர், ஐ ரியலி ரிக்வெஸ்ட் யூ. உங்களை நான் ஒரு வேண்டுகோளாக நான் வைக்க விரும்புகிறேன். விசுவாசத்தை முன்னிறுத்துங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இந்த பிரச்சனைகள் மத்தியில் நீங்கள் ஜெயம் பெறணுன்னா விசுவாசத்தை இப்போ வைங்க. உங்களுக்கு முன்பதாக இருக்கிறத இந்த சூழ்நிலைகளை நீங்கள் பார்க்க வேண்டாம். பின்பதாய் நெருக்கி கொண்டு இருக்கிற சூழ்நிலையை பார்த்து பயப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு முன்பதாய் போவார். அவர் கோணலானவைகளை செவையாக்குவார். அவர் ஏற்றதை நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பார், நிச்சயமாக கொடுப்பார். இந்த யுத்தத்தில் ஒரு பெரிய வெற்றியை கொடுப்பார். இப்போ 2 விதமான யுத்தம் சொன்னேன். ஒன்று நமக்குள்ளாக, ஒன்று வெளிப்புறமாக. இந்த யுத்தத்தில் வெற்றி எப்படி கர்த்தர் கொடுக்க முடியும்? கர்த்தர் நிச்சயமாக கொடுக்கணும்னா அவர் சத்தியத்தின் மூலமாக நமக்குள்ளாக எது நன்மை எது தீமை என்பதை காண்பித்து, the God will help us to stick on the goodness. தேவன் நமக்கு ஒரு பெரிய சத்திய பலனை கொடுத்து நன்மைக்கு ஏதுவாக நம்மை வழி நடத்துவார். அந்த நன்மையை சூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு உதவி செய்வார். தீமையை விட்டு விலகுவதற்கு நமக்கு உதவி செய்வார். யோபுவை குறித்து தேவன் சொல்லும் பொழுது, தீமைக்கு விலகி இருக்கிற என் தாசன் என்று சொல்கிறார். எவ்வளோ பெரிய ஆச்சரியமான ஒரு சர்டிஃபிகேஷன் பார்த்தீங்களா? நமக்கு கிடைக்குமா அது மாதிரி? தீமைக்கு விலகி நிற்கிற என் தாசன். இதுதான் தேவன் நமக்கு கொடுக்குற ஒரு யுத்தத்தில் வெற்றி. இது நமக்குள்ளாக ஏற்படுகிற வெற்றி. முதல்ல we need to win ourselves. நம்மை நாம் ஜெயிக்கணும், நம்மை நாம் மேற்கொள்ளணும். நமக்குள்ளாக இருக்கிற போராட்டத்திலே நம்ம ஒரு ஜெயத்தை பெறணும். அங்கே ஒரு ஓவர் கம் பண்ணதுக்கப்புறமாக வெளியே இருக்கிற காரியத்திலும் கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்வார்ன்ற ஒரு விசுவாசம் நமக்கு இருந்தால் அங்கும் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும். அடுத்ததாக ஒரு வசனம் வாசிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 47வது வசனம். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். இது சொன்னது யார்? தாவீது சொல்கிறார். த யங் மேன் இஸ் ஜஸ்ட் அ ஷெப்பர்ட். அவருக்கு எதுவுமே தெரியாதுங்க. He does not have any experience in war. அவர்கிட்ட போர்க்களத்தை குறித்து எந்த அறிவும் இல்லை. அவருடைய சகோதரர்களுக்கு இருந்தது, அவருக்கு இல்லை. ஆனால் அவர் சொல்கிறாரு, கர்த்தருடைய யுத்தம், இந்த ஜனங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். ஏன்னா கர்த்தர் நேற்று இருந்தார், இன்றும் இருக்கிறார், நாளையும் இருப்பார். அதாவது எதிர் வருகிற இந்த யுத்தத்திலும் கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் செய்வார். The war belongs to God. யுத்தம் கர்த்தருடையது, நிச்சயமாக ஒரு வெற்றி கிடைக்கும்னு ஒரு வாலிபர், ஒரு யங் மேன் ஒரு பெரிய ஒரு ஃபெய்த் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறார், ஒரு விசுவாச அறிக்கையை கொடுக்குறார். இந்த விசுவாச அறிக்கை நமக்கு இருக்கா? ஒரு சின்ன பையன் நிற்கிறாரு, அவருக்கு எதிராக நிற்பது ஒரு பெரிய ஒரு அசுரத்தனமான ஒரு மனிதன், ஒரு மிருகத்தனமான ஒரு மனிதன். இந்த ஜெயண்ட் எப்படி ஜெயிக்க முடியுங்க? ஜெயிப்பதற்கு என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை, விசுவாசத்தை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. வசனம் சொல்லுது, அந்த அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தா, அது எதிர்பட்டு ஓடினாராம். ஓடும் பொழுதே தன் கையில் இருந்த அந்த கவனில் அந்த கல்லை வைத்து அடிக்கும் பொழுது அந்த கல் நெற்றியிலே பதிந்ததாம். ப்ரொஃபட்டிக்கலாக ஒன்று சொல்கிறேன், மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர், ஒரு காரியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறேன். நீங்கள் எதிர்பார்க்குற முதல்ல சொன்னோம் பார்த்தீங்களா, நீங்கள் யுத்தத்திற்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் நீங்கள் வைக்காதீங்க. இப்படி செய்து இதை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க.
அது தவறு அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? அதே போல தான் நீங்கள் யுத்தத்திற்கு ஒரு காரியத்தை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண வேண்டாம். அன்று சவுலினுடைய அந்த ஆர்மர் வந்து தாவீதுக்கு உதவியாக இல்லை. அதை வேர் பண்ணி பார்க்கும்போது he felt very heavy. இதை வைத்து நான் அந்த கத்தியை வச்சு நான் இதை சண்டை போட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, என்னால் இது முடியாது அப்படின்னு இதெல்லாம் ஓரம் தள்ளிட்டு தேவனுடைய அபிஷேகத்திற்குள்ளாய் தன்னை ஒப்பு கொடுத்து, விசுவாசத்திற்குள்ளாய் தன்னை ஒப்பு கொடுத்து தன்னை யுத்தத்திற்கு போய் நிறுத்தினார். அங்கே ஒரு பெரிய ஒரு மாற்றம் உண்டானது. யாரும் எதிர்பாராத ஒரு சின்ன கல் ஒரு பெரிய அசுரத்தனமான ஒரு மிருகத்தை கீழே வீழக்கு தள்ளினது. ஒரு பெரிய முகம் குப்புற விழுந்தான் என்று வசனம் சொல்லுகிறது கோலியாத். அது யாரும் எதிர்பார்க்கலை. அது ஒரு பெரிய ஆயுதமும் இல்லை. அதை வைத்து எதுவுமே செய்ய முடியாது. ஒரு கல்லை வச்சு என்ன செய்ய முடியும்? காக்கா தான் விரட்டணும். ஆனால் கர்த்தருடைய கரத்திலே அந்த கல் இருந்தால், யுத்தம் கர்த்தருடையதாக இருந்தால், இஃப் யுவர் வார் இஸ் பிலாங்ஸ் டு காட், உங்களுடைய யுத்தம் இப்போ இருக்குல்ல, உள்ளாகவோ வெளியாகவோ, எல்லாம் விலைக்கு சொல்லிட்டேன், உள்ளாகவோ வெளியாகவோ உங்களுடைய யுத்தம் கர்த்தருடையதாக இருந்தால், அவருடைய சித்தத்தின்படி நடந்து அதனால் நீதி நிமித்தமாக நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால், உங்களுடைய ஆவிக்குரிய கனிகள் நிமித்தமாக நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால், உங்களுடைய உண்மையான உத்தமமான ஊழியத்தை நிமித்தம் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால், லெட் மீ ரிப்பீட் அகெயின், உண்மையும் உத்தமமான ஊழியத்து நிமித்தம் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால், யுத்தம் கர்த்தருடையது. அவர் அங்கே ஒரு பெரிய வெற்றியை கொடுப்பார். எதிர்பாராத ஒரு பெரிய மேசிவ் விக்ட்ரி. அந்த கல் போய் நெத்தியில் பதிந்தது. அவன் முகம் கூப்புற கீழே விழுந்தான். ஒரு பெரிய வெற்றியை தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்தார். உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் எதிர்பார்த்து நீங்கள் ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சுருக்கிற அந்த பேட்டில் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் ஓரம் தள்ளுங்க. ஒரு சின்ன விஷயம், அந்த விஷயத்தை வைத்து உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுப்பார். பட் when you obey that, நீங்கள் கீழ்ப்படிந்தால் அந்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். கீழ்ப்படிய ஆயத்தமாக இருக்கிறீங்களா? தயாராக இருக்கிறீங்களா? சரி, ஓகே. அடுத்த கட்டமாக ஒரு காரியத்துக்குள்ளே உங்களை நடத்தி கொண்டு போகிறேன். ரோமர் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியதை நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கனைக்கு இடங்கொள்ளுங்கள். ஆமென். Give a space for the wrath of God. பழி வாங்குதல், the vengeance belongs to the God. நாம் தேவனுடைய கோபாக்கினைக்கு இடம் கொடுக்கணும். என்ன பிரதர், திடீர்னு நீங்கள் யுத்தத்திலிருந்து நேராக இப்படி வந்துட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, there are buts, if and buts. பட் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்க விரும்புகிறேன். எதை சொல்கிறேன்னு தெரியுமா? யுத்தம் நமக்குள்ளாக வெளியரங்கமாக இருக்குது. கர்த்தர் நமக்காக ஒரு பெரிய வெற்றியை கொடுக்குறார். ஆனால் நம்ம அந்த யுத்தத்தினுடைய அந்த மோட்டிவ் ஒரு பழி வாங்குதலாக, இல்லை அவருடைய வீழ்ச்சியை எதிர்பார்க்கிற ஒரு மனிதர்களாக நீங்கள் இருக்க போகிறீங்களா? இப்போ யுத்தம்னு வந்தால் இந்த வின் அண்ட் லூஸ் இஸ் அ கான்செப்ட், ரைட்? வின் அண்ட் லூஸ் இஸ் அ கான்செப்ட். வெற்றி தோல்வி என்பது எல்லாருக்கும் உண்டு. இப்போ நீங்கள் வெற்றி அடையணும்னா என்ன அர்த்தம்? எதிராளி தோல்வி அடையணும். இப்போ எதிராளியினுடைய தோல்வியை அது பெரிய ஒரு சந்தோஷமாக, இல்லை அவங்களுடைய தீமைக்கு ஒரு பதிலாக ஒரு பழிவாங்குதலினுடைய எண்ணமாக நீங்கள் அதை பார்க்க போகிறீங்களா? அது கர்த்தருடையது. உங்களுக்கு எதிராக வருகிறவர்களுக்கு நீங்கள் யூ வாண்ட் டு டேக் அ ரிவெஞ்ச், அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பதிலை நம்ம கொடுக்கணும். எனக்கு பட்ட அந்த வழி அவனுக்கு உணரணும். அப்படியான ஒரு தீமையான எண்ணம் நமக்கு உண்டா? நல்லா படட்டும், எனக்கு எவ்வளோ துன்பம் கொடுத்தாங்க தெரியுமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா? பழி வாங்குதல் நம்முடைய வேலை இல்லை. we should not take a throne of God. நம்ம தேவனுடைய சிங்காசனத்தை, நம்ம நீதியை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. யுத்தத்தை நமக்காக வெற்றியாக கொடுக்கிற தேவன் இதையும் எதிர்பார்க்கிறார். give a space to the wrath of God. தேவனுடைய கோபாக்கினைக்கு நீங்கள் இடம் கொடுங்க. அப்படின்னா தேவன் தன் நீதியை செலுத்துவார். நீங்கள் யாருக்கும் துரோகம் பண்ண வேண்டாம், எதிர்த்து நிற்க வேண்டாம், உங்களுடைய வீழ்ச்சியை பார்த்து சந்தோஷப்பட வேண்டாம், இல்லை அவங்களோட வீழ்வதற்கு நீங்கள் எந்த முயற்சியும் செயலும் செய்யக்கூடாது. அது கர்த்தருடைய பிள்ளைகள் செய்கிற காரியம் அல்ல. உங்களுடைய வீழ்ச்சியை அவங்க எதிர்பார்த்து அவங்க சந்தோஷப்பட்டு சிரிச்சிருக்கலாம். அதற்காக are you going to laugh again? மீண்டுமா நீங்கள் சிரிக்க போகிறீங்களா? உங்களுக்கு உள்ளாக ஒரு சந்தோஷம் இருக்க போதா அவங்க வீழ்ச்சியை பார்த்து? இல்லை அவங்க வீழ்வதற்கு ஏதாவது ஒரு முயற்சி எடுக்க போகிறீங்களா? டைரக்ட்லி ஒரு இன்டைரக்ட்லி எடுக்க போகிறோமா? இப்படியான எண்ணம் நமக்கு இருக்கா? அப்போ யுத்தம் யாருடையது? நீதி யாருடையது?
தேவனுடைய கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள்னு வசனம் சொல்லுது. அப்படின்னா நீங்கள் அதற்கு இடம் கொடுங்கப்பா. உங்கள் வேலை அது இல்லை. என் மகளே, என் மகனே, அது உன்னுடைய வேலை இல்லை. நீ அன்பு செய்ய, உன்னை நெருக்கிறவர்களுக்காக, எதிர்க்கிறவர்களுக்காக ஜெபிக்க நீ அழைக்கப்பட்டிருக்கிற, அன்பை காண்பிக்க அழைக்கப்பட்டிருக்கிற. அதை தான் நான் காண்பித்தேன். ஒரு கன்னத்திலே மறு கன்னத்தை காண்பித்தேன். அதுதான் உன்னுடைய பணி. நீ அதை செய்து நீதியாக நீ வெளிப்படும் பொழுது உனக்கான நீதியாக அங்கே எதிராளிக்கு வெளிப்படும். அப்பொழுது தேவனுடைய நீதியை உன் கண்கள் காணும். இதுதான் வேத வார்த்தை. தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம நடக்கிறோமா? தேவன் விரும்புகிற வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாமே. யுத்தம் கர்த்தர் செய்கிறார். எனக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்குறார். இந்த வழக்கிலிருந்து, இந்த பழியிலிருந்து, போராட்டத்திலிருந்து நான் ஜெயிக்க போகிறேன், எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்க போகுதுன்னு இவ்வளோ நேரம் சந்தோஷமாக நீங்கள் இந்த செய்தியை கேட்டுட்டு வந்தீங்களே, இந்த ஒரு நன்மையான செயலுக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? பிறருடைய வீழ்ச்சிக்கு நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடாது. அது நம்முடைய பணி அல்ல, அது கர்த்தருடையது. அவர் நீதியை செலுத்துகிற தேவன். நாம் அந்த இடத்துல இருக்கக்கூடாது. அவருடைய ஸ்தானத்தை, அவருடைய பொசிஷனை நாம் எடுக்கக்கூடாது. அவர் நீதி செய்கிறவர், அவர் நீதி செய்வார். நாம் அன்பு செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக ஒரு வசனம் வாசிக்கிறேன். ரோமர் 12ஆம் அதிகாரம் 18வது வசனம். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்க. இது எங்கே இருக்குது? இந்த வசனத்திற்காக தொடர்ச்சியாக இருக்குது. கூடுமானா எல்லா மனிதர்களோடும் சமாதானமாக இருங்க. நீங்கள் பழிவாங்குதலை குறித்து யோசிக்க வேண்டாம். அது கர்த்தர் பார்த்து கொள்வார். நமக்கான வேலை அது இல்லை. எல்லோரோடும் சமாதானமாக இருங்க. உங்கள் சூழ்நிலையை மாற்றுவது மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர், உங்களுடைய எண்ணங்கள் தான். இப்போ நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற, இல்லை நீங்கள் நினைக்கிற இந்த காரியங்கள் இருக்குல்ல, அந்த முடிவு, இதை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்பினால் நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு முடிவை இப்போ எடுக்கணும். என்ன முடிவு தெரியுமா? பிறருடைய வீழ்ச்சி எனக்கு முக்கியம் இல்லை, எனக்கான நீதி தான் எனக்கு முக்கியம், எனக்கான வழி தான் எனக்கு முக்கியம். பின்புதாய் வருகிற சேனையை கர்த்தர் பார்த்து கொள்வார். எனக்கான வழி முக்கியம். மோசேஸ் அந்த செங்கடலை நோக்கி அந்த கோலை நீட்டும் பொழுது அது இரண்டாக பிளந்தது. மக்கள் நடந்து போனாங்க. ஒரு வழி தான் நமக்கு முக்கியம். we need a way out. நமக்கு தேவையற்ற காரியங்களை நம்ம சிந்திக்க வேண்டாம். நம் வாழ்க்கையிலும் உங்கள் வாழ்க்கையிலும் சரி, நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோளாக வைக்கிறேன். பிறருடைய வீழ்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. அது கர்த்தருக்குரியவைகள். give a space to the wrath of God. ஆமென். அடுத்ததாக ஒரு வசனம் வாசிக்கலாம். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 18வது வசனம். பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரன் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் நீ அன்பு கூறுவாயாக. நான் கர்த்தர். ஆமென். இதை நாம் பார்க்கிறது மத்தேயு 22ஆம் அதிகாரம் 37லேருந்து 40 வசனங்களை நீங்கள் வாசித்தீங்கன்னா, தேவனை முழு மனதோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலனோடும் அவரை அன்பு கூறணும். இதற்கு இணையானது உன்னில் நீ அன்பு கூறுவதைப் போல பிறனிடத்தில் நீ அன்பு கூறணும். இந்த இரண்டு கற்பனைகளுக்குள்ள தான் எல்லா நியாயப்பிரமாணங்களும், எல்லா விதமான தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது. இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு எளிமைப்படுத்தி கொடுத்த ஒரு பெரிய ஒரு வாழ்வியல் கற்பனை முறை. He simplified everything based on love. Love your God and love your neighbor. இப்படியான இரண்டு விதமான ஒரு பெரிய ஒரு புரிதல் நமக்கு இருந்தால் நம்ம வாழ்க்கை வெற்றியாக இருக்கும். யுத்தம் கர்த்தருடையது தான் மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர். உங்கள் வாழ்க்கையில் இப்போ நடக்கிற பெரிய போராட்டங்கள், நான் நிறைய பேரை பார்க்குறேன். எனக்கு ஜெபம் பண்ணும்போது அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க, எனக்குள்ளே நிறைய போராட்டம் இருக்குது, நான் எதையோ யோசித்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எனக்கும் உண்டு, உங்களுக்கும் உண்டு. இட்ஸ் எ காமன். இதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ண முடியும்? வசனத்தை நம்ம தியானிக்கிறதன் மூலமாக. வேத வார்த்தை நம் வாழ்வுக்குள்ளாய் கடந்து போகணும். இட்ஸ் நாட் அபவுட் ஒன்லி லிசனிங். இப்போ என்னுடைய பிரசங்கத்தை மட்டும் நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் ரசிக்கப்பட முடியுமா? இல்லை உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா? நிச்சயமாக கிடையாது. நிச்சயமாக கிடையாது. இல்லை நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறதுனால நான் மேன்மையாயிருவேனா? நிச்சயமாக இல்லை. உங்களுக்கு எனக்கு ஒரு முக்கியமான பணி இருக்குது. என்ன பணி தெரியுமா? அவர் நமக்கு கொடுத்த வார்த்தையை அனுதினமும் தியானிக்கணும், அதை நடைமுறைப்படுத்தணும். இட் ஷுட் கம் இன் த டே டு டே லைஃப். we need to practice the word of God. அதை நடைமுறைப்படுத்தணும். 9 கனிகளை நடைமுறைப்படுத்தணும். அப்படியான ஒரு முறையில் நாம் இருக்கும் பொழுது தான் யுத்தம் கர்த்தருடையதாக இருக்கும். நமக்கு ஒரு சமாதானம் உண்டாகும். நாம் சமாதானத்தால் நிலைத்திருக்க முடியும். பழி வாங்குதலை குறித்து, அவங்களுடைய வீழ்வை குறித்து, அவங்களுக்கு எதிர்ப்படுகிற அவங்களுடைய அந்த அழிவு எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். தேவன் பாருங்கங்க, என்னை இப்படி பண்ணாங்க, தேவன் அடிச்சிட்டார்,
சொல்கிறோமா இல்லையா? ஜெனியூனாக யோசித்து பாருங்கள். நல்ல தண்டனை வந்ததுங்க. தேவன் நியாய தீர்ப்பை கொடுத்தாரு. இப்படி பண்ணாங்க, தேவன் நல்லா அடித்தாருங்க, நல்ல பதில் கொடுத்தார். நான் பார்த்தேன். இப்படியான எண்ணம் நமக்கு இருக்கிறதா இல்லையா? அதில் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதை போல் நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ, டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கா? இப்படியான எண்ணம் இருந்தால் யுத்தம் கர்த்தருடையதல்ல. மேபி நீங்கள் அந்த ஒரு இடத்துல, அந்த ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கலாம். உங்கள் வாழ்க்கையினுடைய வெற்றி அங்கேயே முடிந்து போகும். தேவனுடைய ஸ்தானத்தை நாம் எடுத்துக்கொள்ளாதபடியாக, அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிற இடத்தில் நாம் இருந்து, நம்மளை எதிர்க்கிறவர்களுக்காக, நம்மளை காயப்படுத்துகிற கஷ்டப்படுத்துகிறவர்களுக்காக நாம் ஜெபிக்கணும். அவன் கண்கள் திறக்கும்படியாக ஜெபிக்கணும். அப்படியான ஒரு வாழ்க்கை நமக்கு இருந்தால் யுத்தம் கர்த்தருடையது. When we hold the good character of the Christ, that character will bring forth all the miracles, all the needful way out. அதுதான் ஒரு பெரிய வெற்றி பாதையை நமக்கு உண்டு பண்ணி கொடுக்கும். Then the war belongs to the God. அந்த யுத்தம் கர்த்தருடையதாக இருக்கும். நாம சமாதானமாக இருப்போம். இப்போ ஜெபம் பண்ண போகிறீங்க. என்னோடு இணைந்து ஜெபம் பண்ணுங்கள். few minutes prayer. அதுக்கு பின்பதாக உங்கள் வாழ்வை நீங்கள் ஜெபத்திற்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கணும். நான் சொன்னதை போல வேத வார்த்தையில் நீங்கள் தியானித்து அதை உள்வாங்கினவர்களாக நீங்கள் செயல்படுத்தணும். யுத்தம் கர்த்தருடையது. உங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்க போகிறார். ஆனால் பிறரின் வீழ்ச்சியை நாம் எதிர்பார்க்க வேண்டாம். இது ரெண்டையும் மனதில் வைத்து கொண்டு நம்ம ஜெபிக்கலாமா? இணைந்து ஜெபம் பண்ணுங்கள். அன்பு கிருபை இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, இந்த வேளையிலே உம்மை நோக்கி பார்ப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஆமாம் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கிறீங்க. யுத்தத்தை ஆண்டவரை நீர் எங்களுக்காக ஆண்டவரை மேற்கொள்கிறீங்கப்பா. ஒரு பெரிய வெற்றியை எங்களுக்கு கொடுப்பேன், சமாதானத்தோடு நாங்கள் இருக்கும்படியாக எங்களுக்கு நீங்கள் அறிவுரை சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவர். இந்த வேளையில் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நான் உங்களுடைய சமூகத்தில் வரேன்ப்பா. உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். குறிப்பாக இந்த யுத்தத்தில்ப்பா அவங்க காத்து கொண்டு இருக்கிற அந்த பதிலை ஆண்டவரே, அந்த யுத்தத்தில் ஆண்டவர் பெரிய வெற்றியை நீங்கள் அவங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. அவங்க வாழ்விலே ஆண்டவரை அவர்கள் உள்ளாக ஏற்படுகிற பெரிய போராட்டமாக இருந்தாலும் சரி, வெளியரங்கமாக ஏற்படுகிற ஒரு பெரிய ஒரு யுத்த போராட்டமாக இருந்தாலும் சரி ஆண்டவரே, அந்த யுத்த போராட்டத்திலே அவர்களுக்கு ஒரு வெற்றியையும் ஒரு சமாதானத்தையும் நீங்கள் உண்டு பண்ணும்படியாக, அவள் கண்கள் ஆண்டவரே உம்முடைய மகிமையை காணும்படியாக ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளைகளையும் ஊழியர்களையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இந்த வேளையில் யாருக்கெல்லாம் ஆண்டவரை வெளியரங்கமாக ஆண்டவரை அநேக போராட்டங்கள் ஆண்டவரே தேவ பிள்ளைகளுக்கு எதிராக எழும்புகிற போராட்டமாக மனிதர்கள் மூலமாய் உண்டாகி இருக்கிறதோ அவைகள் எல்லாம் இப்பொழுதே நீங்கும்படியாக உம்முடைய ஆண்டவரே அப்பா ஒரு தெய்வீக கரம் உம்முடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் செய்ய இப்பொழுது இறங்கினதற்காக நன்றி. நிச்சயமான ஒரு நீதியான ஒரு தெய்வீக ஒரு பதிலை உம்முடைய பிள்ளைகள் இப்பொழுதே பெற்றுக்கொண்டார்கள் நான் விசுவாசித்து அறிக்கையிடுகிறேன். அதே வேளையில் நாங்கள் யாருடைய வீழ்வுக்காக நாங்கள் ஜெபிக்கலப்பா. எங்களுக்கு எதிராக எழும்பி இருக்கிற அப்பா மனிதர்களையும் நாங்கள் நேசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வேளையில் அப்போ அப்படியான மனிதர்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் மாறும்படியாக அப்போ அப்படியான ஒரு தீமை நிறைந்து ஆண்டவர் எங்களுக்காக எதிர்த்து நின்ற அந்த மனிதர்களையும் நீர் ரட்சித்து உம்முடைய சத்தியத்தை காண்பிக்கும்படியாக நாங்கள் இந்த வேளையில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நிச்சயமாக எங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவன், அங்கும் உம்முடைய அன்பை நீர் காண்பிப்பீர். காலம் வரும் ஆண்டவரே, அப்படியான மனிதர்களும் நிச்சயமாக உம்முடைய ரட்சிப்பின் சாட்சியை எங்களோடு பகிர்ந்து கொள்வார்கள் என்று நாங்கள் விசுவாசித்து அறிக்கை எடுக்கிறோம். நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே, நீங்கள் வழி நடத்துங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ். யுத்தம் கர்த்தருடையது. நிச்சயமாய் கர்த்தர் யுத்தத்தில் ஒரு வெற்றியை கொடுத்து உங்கள் கண்கள் அந்த வெற்றியை காண உதவி செய்வார். சந்திக்கலாம் அடுத்த ஒரு பகுதியில். God bless you. பார்த்ததற்கு நன்றி. நீங்கள் நம்பிக்கையில் ஆழமாக வளர விரும்பினால் அமேசானில் இப்போது கிடைக்கும் எங்களுடைய புத்தகத்தை வாங்கி பயன்பெறுங்கள். மேலும் LTN Ministries இந்தியாவினுடைய யூடியூப் தளத்தில் பிரதர் ரூபனுடைய வல்லமை நிறைந்த செய்திகளை பார்க்க மறக்காதீர்கள். அவரை பற்றிய கூடுதல் தகவலுக்கு LTNministries.com செல்லுங்கள். உங்களுடைய ஜெப உதவிக்கு எங்களை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம் அல்லது 7305595774 என்ற எண்ணில் எங்களை அழைக்கலாம். அடுத்த காணொளியில் சந்திப்போம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.